ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு லவ் ரீடிங். ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களோட அந்த லவ் லைஃப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மெசேஜஸ் வருதுங்கிறதையுமே பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் எந்த பைல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபார் பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. பைல் நம்பர் 1க்கு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து இடம் கொடுக்காம இருக்கீங்களோ, ஒரு தேவையில்லாத யோசனைகள், அதாவது உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயம், அது ஹர்ட்டான விஷயங்கள், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறனால லவ் விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கீங்க. ஸோ பட் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் இப்போ உங்களுக்கு வந்து மேஜர் பிளாக்கேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா லவ். ஸோ அந்த தேவையில்லாத தாட்ஸ் அது எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் லவ் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க பிளாக்கேஜா இருக்கீங்கிற மாதிரி சொல்றாங்க. சி அண்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்றாங்க, யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். யூ கேன் அலோ ஜாய் இன் டு யுவர் லைஃப். எஸ், ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், ஜாயாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நீங்கள் டிசர்விங் தான். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய ட்ராமாஸாக இருக்கட்டும், நிறைய பீப்புளோட அவங்க விளையாடுற அந்த மைண்ட் கேம்ஸாக இருக்கட்டும், இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஹாப்பினஸை வந்துட்டு என்ஜாய் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லவ் ஒரு பிளாக்கேஜாக தான் இருக்குது. சம்வேர் அந்த பிளாக்கேஜை நீங்களே வந்து உருவாக்குறீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேபி அந்த ரைட் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் இன்னும் வரலையோ. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்டிங்கில் இருக்கலாம். அந்த ரைட் பார்ட்னர் உங்களை வந்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ணி உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ் அதுக்கு சப்போர்ட்டிவாக, ஒரு உங்களோட எமோஷன்ஸ்க்குமே சப்போர்ட்டிவான அந்த ஒரு பர்சன் இன்னும் உங்கள் லைஃப்பில் வரல. மேபி வந்துட்டு அந்த பர்சன் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய டைம் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தேவையில்லாத அந்த ஒரு பிளாக்கேஜஸை போட்டு வச்சிருக்கிறனால அந்த பர்சனை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களோட கரண்ட் ப்ரெசண்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வராது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் சக்ராவோட வந்துட்டு கொஞ்சம் யூ நீட் டு ஓப்பன் அப். உங்கள் ஹார்ட் சக்ரா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதோட நீங்கள் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணணும். See, look inside yourself. Oh, wait. Sorry. Look inside yourself. Examine what is causing you to feel this way. Yes. First வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க? See, for pile number 1, நீங்கள் வந்து லவ் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம்
அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளாக்கேஜஸ் தெரியுது, எஸ்பெஷலி உங்களோட ஹார்ட் சக்கராவுமே நல்லாவே தெரியுது. அண்ட் ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, ஆனால் அதுக்கு மேபி நீங்கள் ஒரு சூழ்நிலைகளை ப்ளேம் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு மற்றவங்களை ப்ளேம் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லவ் விஷயத்தில் பிளாக்காக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் ரீசன். பிகாஸ் சி ஃபார் பைல் நம்பர் 1, நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப் ட்ராமா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ட்ராமாலாம் இருக்கலாம். ஏதோ ஒரு மனக்கவலை, வலி, அதை மறக்க முடியல, ஏற்றுக்க முடியல, அந்த ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் ரிப்பீட்டேட்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. அகெயின் நான் வந்து மறுபடியும் பீப்புளை நம்பி மறுபடியும் வந்து நான் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. ஸோ இந்த ஒரு தாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங், எந்த ஒரு ட்ராமா உங்களுக்குள்ளே இருக்குதோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க, அதோட டீல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. Right, because I could say some person உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க உங்களை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். பிளேஃபுல்னஸ், லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ஓகே, ஸோ ஃபார் பைல் நம்பர் 1, உங்களை பொறுத்த வரைக்கும் லவ், அதாவது லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்குது, நிறைய கெரியர் வைஸில் நிறைய ஃபேவரபிள் திங்ஸ் உங்களுக்கு இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனாலுமே வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் தான் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்ச அந்த பெயினுக்கான ஒரு ரீசனே லவ் தான். பட் அதே லவ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீலராகவுமே இருக்க போகுது. ரைட், ஸோ வந்து நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இது டைரக்ட் மெசேஜ் மாதிரி தான் வருது. ஸோ வெரி கிளியராக வந்துட்டு சொல்லிடுறாங்க உங்களுக்கு. பாஸ்ட் வச்சுட்டு நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. See, give thanks for the blessings of love soon to come your way. Know that you deserve to be and have all that your heart truly desires. Yes, true love கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த ஹார்ட் பிரேக், பெயின், அது எதுவுமே ஃப்யூச்சரில் வராது. ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரூ லவ், பிளெஸ்ஸிங்ஸ், ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ், அது எல்லாமே இருக்குது. சரி, உங்களோட லைஃப்பில் வந்துட்டு மேபி ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்சன் அவங்கள மீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிளேஃபுல்னஸாக இருப்பீங்க, ரொம்ப சீரியஸாக, இப்போ லைஃப்பை எவ்வளோ சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படிலாம் இருக்க மாட்டீங்க, வெரி பாசிட்டிவாக இருப்பீங்க. அவங்க உங்களை அவ்வளோ கேர் பண்ணுவாங்க, பேம்பர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். மேபி அந்த பர்சன் அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட நெருங்கி இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்களோ. ஸோ இட் இஸ் அ டைம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க அண்ட் அந்த பர்சன் யாரு அப்படிங்கறத வந்து பாருங்க. ரைட், சரி, நீங்கள் வந்து யாரையும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் யாரையும் தேடி போகணும் அப்படின்றத தாண்டி உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க அந்த பர்சன். ஸோ அவங்களே தேடி வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் சக்ராவோட அண்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா, பெயின், இதோட வந்துட்டு நீங்கள் டீல் பண்ணுங்க. அதை ஃபர்கிவ் பண்ணணும் அண்ட் லெட் கோ பண்ணணும். ஸோ ஃபார் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பிளாக்கேஜஸ் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. அந்த பிளாக்கேஜஸை நீங்கள் தான் ரிமூவ் பண்ண முடியும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, எஸ், நீங்கள் என்ன மாதிரி ஒரு லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லவ், அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் உணர முடியும் அண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. ஸோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். Balance, wait,
don't rush into it. Allow nature to take its course. Friendship. See, உங்களுக்கு 3 individual messages வந்திருக்கு for pile number 2. உங்க ரிலேஷன்ஷிப் விஷயமா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்திருக்கு. ரொம்ப வந்துட்டு எதுவும் ப்ரெஷர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கான பார்ட்னர் வேணும் அப்படின்னா எஸ், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா வெரி க்ளோஸ் டு ஒன் அவங்களோட வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தேவை. ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதை வந்து தான் பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு somewhere வந்துட்டு for pile number 2 ஓகே பாப்போம். Manifesting miracles. Okay, your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. Yes. ஸோ இது ரொம்ப நல்ல மெசேஜ். சரி, நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. லவ் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தீங்கனாலுமே ஃபைனலாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. ஓகே, இதுதான் எண்ட், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களோட லவ் லைஃப் அது ரிலேட்டடாக என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ, என்னென்ன ஒரு ட்ரீம்ஸ் ஒரு கோல்ஸ் வச்சுருந்தீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ லவ் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அது வந்து கேளுங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஹார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் சைனும் கொடுக்கும், இல்லை ஒரு பாசிட்டிவான ஒரு சைனும் கொடுக்கும். ஸோ அதனால ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் pile number 2 ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பேலன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக தான் எனக்கு வந்து தெரியுது. சரி, ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து டாமினன்ஸ் தெரியுது, ஜெலசி இருக்குது, அதே மாதிரி பொசசிவ்னஸ் அதெல்லாம் தெரியுது. பட் ஆனால் சம்வேர் வந்துட்டு ஒரு ஒரு பேலன்ஸே இல்லாமல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பர் ஸ்பேஸ், ஃப்ரீடம், அந்த ஒரு ஒரு ப்ரைவசின்னு கிடையாது, பட் ஆனால் ஒரு ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது இல்லாமல் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணணும், போத் ஆஃப் தம், ரெண்டு பேருமே. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப். இன்னைக்கு கேமரா ஆடுது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஹோப் ஆன ஒரு கார்டு, மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களோட லவ் லைஃபாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இது வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்று நினைச்சீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை விட பெட்டராக தான் கொடுப்பாங்க. பாசிட்டிவ் திங்கிங்கில் சொல்கிறேன், அதை விட பெட்டராக தான் கண்டிப்பாக இருக்கும். Healing. Right. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்றாங்க. எய்தர் நீங்க இல்லை உங்க பார்ட்னர் யாரோ ஒருத்தவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஹீலிங் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த பார்ட்னர் சீக்கிரம் வரணும், உங்களுக்கான பர்சன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க ரைட் டைம் அப்போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
பட் ஆனால் வந்து உங்களோட அந்த லவ் ஃபீலிங்காக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸில் வந்துட்டு ஒரு அக்ரெஷன் தெரியுது, ஒரு ப்ரெஷர் தெரியுது, பட் ஆனால் ஒரு ஹீலிங்கிறது இல்லை. ஸோ அது நீடட். பவர். Pile number 2. இது வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய மிக்சடான மெசேஜஸ் தான் வருது. பட் பவர் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் கொண்டு வர்றது உங்கள் கையில் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு சில பேர் உங்கள் பார்ட்னர் மாறணும், உங்கள் பார்ட்னர் அந்த ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் சைடில் வந்துட்டு பவர் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேபி தெர் இஸ் சம் சான்சஸ், ஒரு சில பர்சனுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு 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 நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னா, எஸ், இட் இஸ் அ ரைட் டைம். யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம், ரைட்? ஸோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இல்லை அப்படின்னா, எஸ், இட் இஸ் அ டைம் டு மூவ் ஆன். ஓகேங்களா? இது வந்து ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன், பிகாஸ் அந்த ஒரு மெசேஜ் ஆல்சோ எனக்கு வருது. ஓகே, நான் நார்மல் இதில் எடுத்து பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ, பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு நிறைய மிக்சட், நிறைய கன்ஃபியூஸ்டு எனர்ஜி காமிக்குது. என்னால் இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களுக்குள்ளரே வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை அக்செப்ட் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் டவுட் பண்ணுறீங்க. அது ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. பிகாஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட அந்த ப்ராமிசஸ், அதை டோட்டலி பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ யூ காட் பேஜ் ஆஃப் கப்ஸ், King of Wands, Devil card. Fine. Pile number 2. மேபி இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ்க்கான ஒரு ரீசன் வந்து தேர்ட் பர்சன் இருக்கலாம். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ட்ரூத் தெரிய வரப்போகுது. மேபி அதனால கூட உங்களுக்கு வந்து வெயிட் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு சின்ஸ் டெவில் கார்டு வந்திருக்குங்கிறப்போ வந்துட்டு இந்த கன்ஃபியூஸ்டு எனர்ஜி, இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கான ஒரு காரணம் தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். அண்ட் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிஹேவியர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டைம் ஒரு மாதிரி கம்ப்ளீட் லவ் கொடுக்குறாங்க, கம்ப்ளீட் ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிவாக இருக்காங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் இஸ் நாட் ஸ்டேபிள் ரைட் நவ். அதனால ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. பட் ஆனால் வெயிட் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் உங்களுக்கு இதுக்கான ஒரு ஆன்சர் வெரி சூன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஒரு டைம் படி யூ நீட் டு பேலன்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒரு தேர்ட் பர்சன் ஸ்லோலி ரிமூவ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு திஸ் இஸ் வார்னிங் சைன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பைல் நம்பர் 2 கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூசிங் எனர்ஜிஸ் நிறையவே தெரியுது. மேபி நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் வெயிட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Only time will tell. Okay, எடுத்த உடனே நைஸ் மெசேஜ்.
சரி, உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, பைல் நம்பர் 3, உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட ஹார்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். இட் குட் பி ஒரு வார்னிங்காக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்களா, அந்த பர்சனை நீங்கள் இன்னுமே வந்துட்டு அந்த பர்சனை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு தாட் வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் ஹார்ட்டில் தான் இருக்குது, நாட் இன் யோர் மைண்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மனசு என்ன சொல்லுது கேளுங்க. அண்ட் உங்கள் பார்ட்னரை பற்றி, அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதுங்கிறதுமே கேளுங்க. பிகாஸ் அதில் ஒரு மெசேஜ் இருக்கு. சரி, உங்களுக்கு file number 3, only time will tell, right? So இந்த மெசேஜும் பாருங்க, you may not always understand why certain things happen, however there is always a higher purpose to the event in your life. Through turmoil, a blessing will soon be revealed. Yes. So இப்போ மேபி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பதில் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பர்சன் மேலே அதிக அட்டாச்சாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு மேபி நோ கான்டாக்டில் இப்போ இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளெஸிங் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு என்ன நடக்குதோ அது எல்லாமே டிவைனோட கைடன்ஸ் படி தான் நடக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு யூனிவர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் கைடன்ஸ் இருக்கும். யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான பர்சன் ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு பர்சனை வந்துட்டு ரைட் டைமில் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வருவாங்க, ரைட்? பட் ஆனால் a blessing will soon be revealed அப்படிங்கிறனால வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, சீக்கிரமாக எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. ஸோ டிவைன் டைமிங் அப்படின்னு வர்றப்போ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்ப்ரைசஸ் இருக்கும். சரி, ட்ரஸ்ட். Transformation occurs through acceptance. Yes, see, அதுதான் சொல்றது. Acceptance is very very important. உங்களுக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ண சொல்றாங்க டிவைனா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மாற்றங்கள் நடக்குது உங்களோட லைஃப்ல, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எஸ்பெஷலி. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ, நோ கான்டாக்டாக இருக்கட்டும் இல்லை சிங்கிளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றங்கள்ங்கிறது வரும், ரைட்? உங்களுக்கான அந்த ஒரு பெஸ்ட் பர்சன் வருவாங்க. அண்ட் உங்களோட பார்ட்னர் கிட்ட பேசணும், இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எஸ், கண்டிப்பா வந்துட்டு பேசுவாங்க. Secret admirer. Someone has deeper feelings for you than they are letting on. Okay. மேபி இந்த ஒரு பர்சன் ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேபி அந்த நீங்கள் உங்களோட பார்ட்னர் நோ கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களோட பார்ட்னருக்கு வந்துட்டு டெஃபினட்டாக அந்த ஃபீலிங், லவ் ஃபீலிங்கிறது இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அது அவங்க இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ ரைட் டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு. Look deep within your heart and you will feel my love. My love for you is as deep as the ocean. Okay? So very deep love கண்டிப்பாக இருக்கு. இது மேபி உங்க பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பார்ட்னருக்கு சொல்லக்கூடிய மெசேஜா கூட இருக்கலாம். சரி, அந்த ஒரு லவ்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் நல்லாவே தெரியுது. லைக் டூ மச் ஆஃப் லவ். Reflection. Give each other some space at the moment. Trust and have faith. All will work for the best. Okay.
சரி, பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய ஹோப் இருக்கு, மாற்றங்கள் இருக்கும், பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் என்னன்னா கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு மாற்றம், இன்ஸ்டண்ட்டான ஒரு ஆன்சர்னு கேட்டிங்கன்னா பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு வராது, கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ டிவைன் வந்துட்டு சம்வேர் உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க. சரி, ஏன் வந்து ஃபார் பைல் நம்பர் 3க்கு உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்களோட சோல் ஹேஸ் அ மெசேஜ். அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு உங்கள் சோல் ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க. அண்ட் அந்த பர்சன் யார் உங்க மேல அவ்வளோ டீப் ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க, அந்த தாட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். சி ஆக்சுவலி வந்துட்டு ஃபார் பைல் நம்பர் 3 அந்த பர்சன் வந்துட்டு அவங்க உண்மையிலே உங்க மேல ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இல்லை ஒரு உங்க மேல ஒரு க்ரஷ் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களை ஒன் சைடா லவ் பண்றவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆல்ரெடி இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னராக இருக்கலாம். பட் சம்ஒன் இருக்காங்க அந்த மாதிரி, அது யாருங்கிறது தெரிய வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 எவ்ரி திங் பாசிட்டிவ். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், சி ஒன்லி டைம் வில் டெல். ஸோ அதனால வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கிவ் அப் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப வந்து இன்ஸ்டன்ட் ஆன்சர் வேணும்னு சொல்லிட்டு ப்ரெஷரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான அந்த ரைட் டைமிங்கில் பெஸ்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.